ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரியோட புலம்பலை கேட்க நம்ம பாட்டி கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க. நம்ம காவேரி படுத்துக்கின்னு புலம்புறாங்க. இவர் மட்டும் பொண்ணு பார்த்தா ஓகே சொல்லுவாரா? நானும் நாளைக்கு மாமிக்கிட்ட சொல்லி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் உயிரியே வச்சுக்கிறேன், நான் ஃபண்ணுக்காக விளையாடணுன்னு என்கிட்ட சால்வ் பண்ணுவாரா? நான் கண்டிப்பாக விடிஞ்சதான் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்ல போகிறேன் மாமி கிட்டன்றாங்க. உண்மையிலேயே சொல்லுங்கள் காவேரி, அப்போ தான் விஜய் எப்பவுமே ஃபன்னாக விளையாட மாட்டார். நீங்கள் போயிட்டு மாமியாண்ட உங்களுக்கு மாப்பிள்ளை சொல்லுங்கள், அதுவும் விஜயை வச்சுக்கின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக விஜய் நடந்ததெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லிக்கின்னு இருக்கிறாரு. ரொம்ப மாமி எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னாங்க, காவேரி எதிர்க்கும். நானும் ஓகே பாருங்கன்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றின தாத்தான்னு சொல்லிட்டு தாத்தாவும் திட்டுறாரு. மறுபடியும் விளையாடாதடா, எதுக்கு இது போல் விளையாடுற, ஒரு முறை பிரச்சனை ஆனதே போதும்னு. நாங்களும் அதை தான் சொல்கிறோம், விஜய் எப்போவும் சர்ப்ரைஸு ஃபன்னுன்னு சொல்லிட்டு விளையாடாத, இந்த ஃபன் சர்ப்ரைஸ்க்காக விளையாடுது, இன்றைக்கி பிரிஞ்சு இருக்கிறாங்க, மறுபடியும் ஃபன்னுன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கோவத்தை அதிகப்படுத்தி மறுபடியும் விளையாடாதீங்க, எதையும் நிதானமாக கவனமாக யோசிங்க தாத்தா சொன்ன மாதிரி. இங்கே குமரனும் நர்மதா பேசின்னு இருக்கும்போது நர்மதா வயிறு விளையாட உள்ளே போய் கத்துறா. கங்கா கிட்ட சொல்கிறா. கங்கா பார்த்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்டான்னு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த அம்மா மட்டும் அழறாங்க, சாரதம்மா. அவர் இருந்தால் நல்லா சந்தோஷமாக நடத்திருப்பாரு, அவர் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. இதெல்லாம் விடுடி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யமுனாவுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம யமுனா படிச்சுக்கின்னு இருக்கும்போது நிவின் டீ போட்டு தராரு. இதை பாசமாக எடுத்துக்காத யமுனா, இது சும்மா பாவமாக தான் நம்ம நிவின் ஹெல்ப் பண்ணுறாரு, இதையும் பாசமாக வச்சுக்கின்னு ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு ரணகலமாக்காத. அடுத்தது நம்ம நர்மதாவோட ஃபங்க்ஷனை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்த்து